அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்போம். இதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படிங்கிறத நமக்கு ஆஃப்டர்நூன் தனித்தனியா வீடியோஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தமிழுக்கு தனியா, ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய 75 கேள்விகளுக்கு தனியா, அடுத்தது மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தனியா ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த தடவை பார்த்தோம்னா மேக்ஸ்ல 25 கேள்விகள் தான் கேட்கறது வழக்கம். ஆனா இந்த தடவை வழக்கத்துக்கு மாறாக 27 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 75 கேள்விகள் எப்பயுமே கேட்பாங்க. இந்த தடவ பார்த்தோம்னா, 73 கேள்விகள் வந்து ஜிஎஸ்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறத நமக்கு ஆல்ரெடி நமக்கு குரூப் 4 கொஸ்டின் பேப்பர வச்சே நமக்கு YouTubeல வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நெறைய பேர் வந்து டாக்குமெண்ட்டா ஒரு பிடிஎஃப்ல பாக்ஸ் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த குரூப் 4ல தமிழ் தனியா, அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு ஜிஎஸ் தனியா, அண்ட் தென் மேத்ஸ் எல்லாமே ஓகேங்களா? குரூப் 4 கொஸ்டின்ல எப்படி இருந்துச்சோ, என்ன ஆர்டர்ல இருந்துச்சோ, அதே மாதிரி ஆர்டர்ல வந்து கொஸ்டின் போட்டு, அதற்கான ஆன்சர்ஸ வந்து பாக்ஸ் பண்ணி நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்றோம், இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஓகேங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ தான் நமக்கு ஃபைனலா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப, இது நம்ம இன்ஸ்டிடியூட்டோட ஆன்சர்ஸ், டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மத்தபடி நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா இருந்தா நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோம். ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தா, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மார்க் குறைப்பாங்க? அந்த மாரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியா YouTubeல வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கு. லைவ் செக்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் இருக்கும். ஆன்சர் கீஸ் தனியா இருக்கும். உங்களுக்கு வந்து போன வருஷம், போன குரூப் 4ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எல்லாமே ஒரு டென்டேட்டிவா தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சு, பழைய இத வச்சு அனலைஸ் பண்ணி தான் நம்ம குடுத்துருக்கோம். அதே மாரி ஆன்சர் கீ அப்படிங்கிறதும் நமக்கு டென்டேட்டிவா குடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட மார்க்ஸ வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டா வரும். கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து எக்ஸாம்ஸும் வருது. குரூப் 1ம் வருது. குரூப் 2, 2ஏ வருது. இதற்கான வகுப்புகள், டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல போயிட்டுருக்கு. ஸோ படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.